அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமானவரே மை துதிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டபடி, ஏசப்பா, இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா எங்க கண்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 18வது வசனம். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்தில் இருக்கிற தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது, முந்தின பகுதியில நம்ம பார்த்தோம், சூனேமி அப்படின்ற ஊர்ல இருக்க ஒரு பெண் எலிசாக்கு மாடியில ஒரு ரூம் கட்டி ஒரு கட்டில், மேஜை, நாற்காலி, குத்து விளக்கு இதெல்லாம் செய்து வைத்திருந்தா. அந்த பெண்ணுக்கு என்ன தேவைன்னு கேட்கும்போது எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா. ஆனா எலிசாவோட வேலைக்காரனாகிய கேயாசி சொன்னா, அவளுக்கு குழந்தை இல்ல, ஹஸ்பண்ட் ரொம்ப வயசானவன் சொன்னோடனே உனக்கு ஒரு குமாரன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்துல ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய் அப்படின்னு சொன்னாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தையின் படியே அவளுக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் வளர்ந்தா. அவன் அப்பா வேலை செய்கிற இடத்திற்கு அவன் போயிருக்கான். தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயின் இடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு சொன்ன உடனே அந்த அப்பா உடனே அம்மா கிட்ட அனுப்பி வைக்கிறான். இந்த பெண்ணு நல்லா புத்திசாலி. அவன் ஹஸ்பண்ட் மகனுக்கு ஒரு பிரச்சனைனே அம்மாட்ட கொண்டு போய் விட்டுரு, அம்மா பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அனுப்பி வைக்கிறத இங்க பாக்குறோம். ஏற்கனவே பார்த்தா அவ சொல்லிதான் அவங்க வீட்டு மாடியில இவர் பரிசுத்தவான், இவருக்கு நம்ம ஒரு வீடு கட்டுவோம், ஒரு அறை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி செயல்படுகிறத பாக்குறோம். அப்ப புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஞானமாய் செயல்படக்கூடிய அந்த பெண்ணு அந்த ஹஸ்பண்ட் மகனை அவகிட்ட அனுப்பி வைக்கிறான். அவனை எடுத்து அவன் தாயின் இடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். மதிய வரைக்கும் தலைவலியோட இருந்தான். அப்புறம் செத்து போயிட்டான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய், உடனே அவ ஹஸ்பண்டுக்கு சொல்லிவிடல, அடுத்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கல. அவ அப்படியே கொண்டு போய் மாடியில கொண்டு போய் தேவனுடைய மனுஷன் இருக்க கட்டில்ல வச்சுட்டு கதவை பூட்டிட்டு தன் புருஷன் இடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். நான் போய் அந்த தேவனுடைய ஊழியக்காரர் மனுஷனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பழைய நாட்கள்ல கழுதையின் மேல ஏறி பிரயாணம் செய்யறதுனால ஒரு வேலைக்காரன் ஒரு கழுதை எனக்கு அனுப்பணும். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன? அமாவாசை நாளும் கிடையாது, ஓய்வு நாளும் கிடையாது, பலி செலுத்துற நாட்களும் கிடையாது. அப்ப நீ ஏன் இப்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அனுப்பினாள்.
வேற எதுவுமே சொல்லல. மகன் மரித்து போனதை கூட சொல்லல. நான் போக வேணும், அதை மட்டும் சொல்றான். கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு. எங்கேயும் நிறுத்தக்கூடாது, நேரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனான். எலிசா இருந்த இடம் கர்மேல் பர்வதம். அந்த இடத்துக்கு போறாங்க. தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறா என்று அவளிடத்தில் கேள் என்றான். ஏதோ தேடி வர்றா, அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுகமா இருக்கிறாங்களா ஒவ்வொருத்தரையா சொல்லி கேட்கிறான். அவள் சுகம்தான் என்று சொல்லி கேட்ட கேள்விக்கு எல்லாம் சுகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டான். அப்ப கூட அவசரப்பட்டு சொல்லல, ரொம்ப நிதானமா செயல்படுறா. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியுது, இவர் தேவனுடைய மனுஷன், இவர் வந்தார்னா என் பிள்ளை பழச்சுக்குவான்ற விசுவாசத்தோட தேவ மனுஷனை தேடி வர்றான். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். பாதத்தை பிடிச்சி விடாம பிடிச்சுக்கிறா. அப்ப வேலைக்காரன் வந்து அவளை விலக்கி விட பார்த்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். ஏதோ அவளுக்குள்ள ரொம்ப துக்கமா இருக்கு, அதான் இப்படி செயல்படுறா, அதனால அதை தடுக்காத, கர்த்தர் வந்து எனக்கு அதை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு எலிசா சொல்றா. அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரன் வேண்டும் என்று கேட்டதுண்டா? இங்க ஆண்டவன்றது எலிசாவை சொல்றாரு. எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டேனா, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், பொய் சொல்லக்கூடாது என்று நான் சொல்லவில்லையா? அவ சொன்னா, பொய் சொல்ல, அபத்தம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லி இருந்தா. வசனம் 16 சொல்லப்பட்டது, அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா அப்படின்னு கேட்கிறான். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். இந்த தாம் போகாம, நேரடியா போகாம தன்னுடைய தடியை கொடுத்து அனுப்புறான். கேஆர்சிட்ட கொடுத்து அனுப்புறான். யாரு கூடயும் பேசக்கூடாது, போற வழியில யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாது, நேர பிள்ளையோட முகத்தின் மேல போய் வை. அந்த தடியில இருக்கிற வல்லமையின் மூலம் அவன் எந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு தடியை கொடுத்து அனுப்புறான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். அவளுக்கு தெரியுது, நேரா வந்தாதான் ஏதாச்சும் நடக்கும், அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் உண்மை விடுவதில்லைன்னு விடாம பிடிச்சுக்கிட்டான். இந்த தடிய அனுப்புன உடனே அவ போகல, எப்படியாவது என் மகனை உயிரோட பெற்று கொள்ளணும், எலிசா வந்தாதான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருந்தான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். எலிசா வந்து அந்த சூனேமியால் பின்னால போறான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். எலிசா சொன்ன மாதிரி முகத்துல அந்த தடியை கொண்டு போய் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை.
மரித்த அவனுடைய சரீரம் அப்படியே இருந்துச்சு, பேசல, உணர்ச்சி இல்ல, அப்படியே மரித்த நிலைமையில இருந்தது. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, எலிசாவுக்கு எதிர்கொண்டு வந்து, பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். பிள்ளை மரித்த நிலையில இருக்கிற பிள்ளை எந்திரிக்கல அப்படின்ற செய்திய அவன் சொல்றான். எலிசா வீட்டுக்குள் வந்தபோது, இதோ அந்த பிள்ளை அவன் கட்டில் மேல் செத்து கிடந்தான். இப்போ உள்ள போய் பார்த்தா செத்து போன ஒரு பையனை உள்ள இருக்கான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து. இப்ப எலிசா கதவை முதல்ல பூட்டி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றார். எலிசாவோட ஜெபம் வாழ்க்கையே இங்க நம்ம பாக்குறோம். இப்ப தேவை ஒரு அற்புதம். அது செய்யறதுக்கு முன்பாக நல்ல கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு செயல்படுறான். கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கையை அவன் உள்ளங்கையின் மேலும் படும்படிக்கு அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. வாயோட வைக்கிறான், கண்ணோட வைக்கிறான், உள்ளங்கையோட வைக்கிறான். வச்சு படுத்து கொண்ட போது பிள்ளைக்கு சரீரத்துல அனல் உண்டாச்சு. மரித்த சரீரம் குளிர்ந்து போயிடும். ஆனா இப்ப எலிசா அவன் மேல படுத்து எழுந்த பிறகு அங்க அவனுக்குள்ள அனல் வருது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் கூப்புறப்படுத்தான். எலிசா எந்திரிச்சு இங்கிட்ட நடந்துச்சு திரும்ப அந்த பிள்ளை மேல கூப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். இந்த மரித்த அந்த சடலமா கடந்த அவன் இப்ப 7 தரம் தும்மி கண்களை திறந்தான். அவனுடைய உறுப்புகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சது. அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது இவன் அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். உன் பையனை, மரித்த பையன் இப்ப உயிரோடு இருக்கான், நீ எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். பாதத்துல விழுந்து தரை மட்டும் பணிந்து, ஏன்னா அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்துல அவளதான் முடிஞ்சு போச்சுன்ற நிலைமையில இருந்த அவளோட வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் மரித்து போன தன்னுடைய மகனை உயிரோடு இப்ப பெற்று கொண்டு வெளியே திரும்பி போறான். இவள் அவளுடைய விசுவாசம், அந்த விசுவாசத்தின் மூலம் ஒரு அற்புதம் நடக்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். நம்மளும் கூட பிரச்சனைகளை சந்திக்கும் போது கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும், அவரிடத்திலிருந்து ஒத்தாசையை பெற்று அற்புதத்தை பெற்று அவருக்கு சாட்சியா வாழணும். இந்த நாள்ல என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, அந்த பிள்ளை அவங்க அப்பா கிட்ட போறான். அவன் அந்த பிள்ளை தலைவலிக்குதுன்னு சொல்றான். உடனே அந்த அப்பா சொல்றாரு, அம்மாட்ட கொண்டு போய் விடுங்கன்னு வேலைக்காரர்கிட்ட சொல்றாங்க. மத்தியானம் மட்டும் படுத்திருந்தான், அப்புறம் செத்து போயிட்டான். உடனே அவ அடுத்தடுத்த காரியத்தை செயல்படுத்தல. விசுவாசத்தோடு எலிசாட்ட போனா எப்படியும் என் மகனுக்கு உயிர் கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையோடு எலிசா மாடியில, தன்னோட வீட்டு மாடியில எலிசாவோட ரூம்ல கொண்டு போய் படுக்க வச்சுட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட்ல சொல்லி விடுறா, ஒரு வேலைக்காரன் ஒரு கழுத உடனே அனுப்பணும், நான் தேவ மனுஷனை பார்க்கணும்னு சொல்றான்.
அவன் சொல்றான், அமாவாசையும் கிடையாது, ஓய்வு நாளும் கிடையாது, எதுக்கு போகணும்னு கேட்கிறான். ஆனா அவ இல்ல, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்கிறா. அப்படி அதே மாதிரி அங்க போய் தேவ மனுஷனை போய் பார்க்கறான். தூரத்துல இவ வரும்போதே எல்லாரும் சுகமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லி கேயாசிய அனுப்புறான். அவ ஒரே வேர்டுல சுகம்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறா. அடுத்து அவ கேக்குறா எலிசா கிட்ட, நான் குமாரன் வேணும்னு கேட்டேனா, பொய் சொல்ல வேண்டான்னு சொல்லேனே அப்படின்னு கேட்ட உடனே எலிசா தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசிட்ட ஒரு தடியை கொடுத்து, நீ பிள்ளையோட முகத்துல கொண்டு போய் வை, போற வழியில யாரு கூடயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அவன் போய் தடிய வைக்கிறான். ஆனா ஒண்ணும் நடக்கல, சத்தமும் இல்ல, உணர்ச்சி இல்ல, மரித்த நிலைமையிலே பிள்ளை இருந்தான். அடுத்து அவ விட மாட்டேன், நீங்க வந்தாதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையோட தாய் உறுதியா இருந்தா எலிசாவ கூட்டிட்டு போறதுல. அப்படி விடாப்பிடியா இருந்து செயல்பட்டதுனால அற்புதத்தை பெற்று கொண்டா. எலிசா வீட்டுக்கு வரான், கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றான். அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமா பதில் கொடுப்பாரு. இப்ப ஜெபம் பண்ணிட்டு தன்னோட வாய பிள்ளையோட வாய் மேல வைக்கிறான், தன்னோட கண்ணை பிள்ளையோட கண் மேல வைக்கிறான், தன்னோட உள்ளங்கைய அந்த குழந்தை பிள்ளையோட உள்ளங்கை மேல வைக்கிறான். வச்சுட்டு வைக்கும்போது பிள்ளைக்கு தினுமா அனல் வந்தது. ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. மரித்த பிள்ளை உயிரோடு எழுந்துட்டான். அந்த எலிசா 7 தடவை தும்பி அந்த பிள்ளை கண்ணை திறந்துச்சு. உடனே கேயாசிய கூப்பிட்டு சூனேமியாள்கிட்ட அழைத்து கொண்டு போ அப்படின்னு சொன்னா. அடுத்து சூனேமி அழைத்து கொண்டு வான்னு சொன்னா. அவ வந்தப்போ அவகிட்ட அவனுடைய குமாரனை ஒப்படைச்சா. அவ எலிசாவோட பாதத்துல விழுந்து பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு போனா அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம். அன்பின் பிதாவே, இன்றைக்கும் நீ ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, இன்றும் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று நாங்க வாசிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நாங்களும் கூட பிரச்சனைகளை சந்திக்கும் போது நாங்களா தீர்வு காணாம உம்முடைய சமூகத்துல உம்மை நோக்கி பார்த்து அந்த சூனேமியால் விடாப்பிடியா பற்றி கொண்டது போல நாங்களும் உம்மை பற்றி கொண்டு ஜெயத்தை பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கிருபை தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. God bless you.